எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆனந்தம் ஆஸ்ட்ரோ. வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார். சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்பொழுது குரு பகவான் 2024 ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாக போகிறார். மே 1, 2024 அன்று மாலை 2:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 11:01 மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 13:46 வரை தொடங்கும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது. 2024 ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம். மகர ராசிக்கு குரு 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்பொழுது உங்கள் 5வது வீட்டிற்கு நுழைவார். குரு பகவானின் இந்த பெயர்ச்சி பலனாக கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மத செயல்பாடுகள், ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகள் மற்றும் சமூக எண்ணங்களை உங்களுக்கு பிறக்கும். உங்கள் மனம், மூளை மற்றும் அறிவு விரிவடையும். உங்கள் குழந்தைகள் கீழ்ப்படிதலுடன் இருப்பார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் குரு பகவான் இந்த பெயர்ச்சியால் குழந்தை பேறு மற்றும் நற்செய்திகளை பெறலாம். இந்த பெயர்ச்சி காதல் உறவுகளுக்கு சாதகமாகவே முடிவை தரும் மற்றும் உங்கள் உறவை முதிர்ச்சியடைய செய்யும். குரு பெயர்ச்சியின் விளைவாக கல்விக்கான நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். உயர்கல்விக்கு பாடுபட்டால் வெற்றி பெறலாம். உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள். உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் முந்தைய நிலையை விட அதிக சம்பளத்தில் வேறொரு வேலை கிடைக்கும் மற்றும் உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கான கடின வாய்ப்புகளை அளிக்கும். உங்கள் மனதில் சரியான எண்ணங்கள் வரும். உங்கள் முடிவுகள் திறன் மேம்படும். நன்றி, வணக்கம்.